இன்றைக்கி நான் லூப் ஃபோல்டர் ப்ரெஷர் ஃபுட் பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் துணியை இந்த மாதிரி கையால் மடித்து லூப்பில் தைக்கும்போது தையல் ஒரே நேராக வராது. ஆனால் இந்த ஒரு ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேலையை எளிமையாக முடிச்சிடும். மற்ற ப்ரெஷர் ஃபுட் மாதிரி இல்லாமல் இந்த ப்ரெஷர் ஃபுட்டை மிஷினில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் எடுத்துருக்கிற ப்ரெஷர் ஃபுட்டோட அளவு 2 இன்ச்சு இருக்கிறதால துணியில் 2 இன்ச்சு அளவெடுத்து வெட்டி ப்ரெஷர் ஃபுட் மவுத் வழியாக ஃபீட் பண்ணோம்னா துணி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக ஒரு நீடில் வச்சு உள்ளே சொருகின துணியை வெளியே கொண்டு வந்துக்கிடுவோம். அப்படியே ப்ரெஷர் ஃபுட்டை மிஷினில் ஃபிட் பண்ணிக்கிட்டு மிஷினோட வேகத்தை கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு துணி தானாகவே ஃபோல்ட் ஆகி ஒரே ஈவனாக தையல் விழுகும். இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் ஃபுட் இன்புட் 2 இன்ச், அவுட்புட் 1/2 இன்ச், இந்த மாதிரி நமக்கு தேவையான வெவ்வேறு அளவுகளில் லூப் ஃபோல்டர் ப்ரெஷர் ஃபுட் கிடைக்கிது. இப்போ நான் இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி தைச்ச துணியை பார்த்தாலே தெரியுது, துணியில் ஒரு நூல் கூட பிசுறு இல்லாமல் ஒரே ஈவனாக தையல் விழுந்திருக்கு. இந்த ப்ரெஷர் ஃபுட் பேர் லூப் ஃபோல்டர் ப்ரெஷர் ஃபுட். நான் இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபுட் இருக்குன்னு தகவல் தான் தரேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபுட் வேணும்னா உங்கள் ஊரில் இருக்கிற தையல் மிஷின் கடையில் லூப் ஃபோல்டர் ப்ரெஷர் ஃபுட்டுன்னு கேட்டு பாருங்கள். அப்படி அங்கே இல்லைன்னா ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்கிட்ட இந்த ப்ரெஷர் ஃபுட் அவைலபிளாக இல்லை. இந்த மாதிரி தையல் மிஷின் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.